இவ ஏதோ ஒரு கான்செப்டுக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு அதுக்கு போயிருக்கா. உங்களுக்கு எதுக்குடா இங்கிலீஷ்? கான்செப்ட் ஏன்டா செத்த கிளி, ஆங்கிலோ இந்தியன் ஆயா வீட்டுல கக்கூசு கட்டி கொடுத்துட்டு காசு வாங்காம இங்கிலீஷ் கத்துட்டு வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி நீங்க டிரான்ஸ்லேட் பண்றீங்களோ? கல்லுக்கு தண்ணி ஊத்திடுறான்னு கான்செப்டுக்கு போயிருக்கா. நம்ம பையன் அதுல ஒருத்தர் வந்திருக்கான். உள்ள ஆக்சிடென்ட்ல நம்ம பையன் ஒருத்தர் வந்திருக்கான். யாரு? நம்ம கூட்டாளியா? நம்ம கூட்டம் எல்லாம் இல்ல, அவன் எவனோ உன்னை மாதிரி என்னைய மாதிரி ஒரு ஜீவன் ஒருத்தர் வந்திருக்கான். அதான் நம்ம கூட்டாளி, நம்ம சங்கத்தை சேர்ந்தவன். பையன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? இத வந்து அவ ஐடியிலே அவ போஸ்ட் பண்ணிருக்கா. இத பார்த்தாளா இல்ல பார்க்கலையான்னு தெரியல. ப்ளே பண்றேன் பாரு. 500 ரூபா தரேன். எதுக்கு நம்ம பையன் பேசிருக்க பாரு. 500 ரூபா தரேன். One of the best and the most notorious spies we have ever had. நெஞ்சு தைரியம் ஜாஸ்தி தான் நம்ம பசங்க. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, எங்க பசங்களுக்கு நெஞ்சு தைரியம் ஜாஸ்தி. நம்ம வாரணமாயிரம் படம் இருக்குல்ல, அதுல அந்த ஒன்னாச்சு என்ன தேடி வந்த அஞ்சலான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. ஓகே, அவ என்ன தேடி வந்த அஞ்சல. ஆமா, அதுல நம்ம சூர்யா வந்து அந்த ஹீரோடி செத்து போயிடுவா தானே. அதுக்கப்புறமா தானே அஞ்சலன்னு பாட்டு போடுவாப்புல அவரு. அந்த பாட்டுக்கு வந்து இவ டான்ஸ் ஆடுறா. அந்த டான்ஸ் எப்படி? தலைவிக்கு என்ன போற? செருப்பு கழட்டன்னு வச்சுக்க, செருப்பு பிஞ்சு போகும். அடிப்பேன். அந்த கடற்கரை பையன் அனுப்பிச்சு போடு. அந்த கடங்கார போய் 3000 அந்த கடற்கரை போய் 3000 பாத்தில்ல. நேற்றுக்கு வாங்க. சரிப்பா, இது உனக்கு நல்லா இருக்கு. இதோட ஒரிஜினல் ஹீரோயின் ஆடுறா எப்படி ஆடுறான்னு பாருப்பா. இவங்க 2 பேத்துக்குமே நான் வந்து காம்போ போட்டிருக்கேன்ப்பா. எப்படி பாருங்க, எப்படி இருக்கு? அதுக்கு ஏணி வச்சாலும் எட்டுமா? அவன் கார்த்தி நடிச்சன ஒரு படம் என்ன போடாது? என்ன படம்? இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. காஜல் ஆடிட்டு இருப்பாளே. கார்த்தி எங்கடா காஜல் கூட நடிச்சிருக்கான்? எப்பா அந்த படம் ஞாபகம் வச்சுட்டு முடியாப்பா. படம் பேர்ல யாருக்காருனாலும் மரியாதை கொடுக்கணும். கருத்தோட மோதுறா, அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதுறா. அது ஒரு சந்தானம் இருப்பாப்புல அந்த படம் தானே. அந்த சொக்க வைக்கும் சொல்லரு. ஓ, சொக்கத்தங்கம் ஜுவல்லரி. சொக்க வைக்கும் ஜுவல்லரி. ஆமா, டான்ஸ்ன்ற பேர்ல கத்துக்கிட்டு காஜல நல்லதா இருக்கும். காஜலை விட நல்லாதான் ஆடி இருக்கா. இவெல்லாம் வந்து காஜல் கூட சேர்த்து காஜலை வந்து மட்டம் பண்ணி விட்டுறாத. இவ என்ன தெரியுமா பண்றா? அப்படியே இப்ப நம்ம ரீசெண்டா ட்ரெண்டிங்ல எதனா ஒரு பாட்டு இருக்கா, அதுல ஒரு பாட்டு எடுத்துக்கிறா. அவனு எடுத்துக்கிட்டா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெஸ் காஸ்டியூம் வந்து இவ என்ன பண்ணிக்கிறா, தச்சிக்கிறா. அவங்க ஆத்தாக்காரி தைக்கிறாளோ இல்ல தங்கச்சிக்காரி தைக்கிறாளோ என்னன்னு தெரியல, எவ்வளவு ஒருத்தி தச்சு கொடுத்துட்றான். அதை வந்து அப்படியே ஒரு ஸ்லோ மோட் என்ன பண்றான், இப்படி போட்டு அந்த சட்டையை அந்த ட்ரெஸ் எடுத்து இப்படி அடிச்சு அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன் போட்டுறான். அவ்வளவுதான் ட்ரெண்டிங். அது பேசாம நீயே நானுமே அப்படி பண்ணிட்டு போயிடலாம் போல இருக்குது. ஏய், இது வரைக்கும் உங்க அம்மாவை திட்டிருக்கேன், திட்ட வச்சிடாத. இந்த மாதிரிலாம் காருக்கு பெட்ரோல் போட்டு காசு வேஸ்ட் பண்ணிட்டு நாம ட்ராப் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன பண்றது? அப்பவே சொன்ன கேட்டியா? எல்லாம் பொண்ணு பண்ணா பையன் லைக் பண்ணுவாங்க. அவனை எதிர்பார்க்கறது ஒண்ணு இல்ல. வேமாடி பொண்ணு இருக்கானு பாரு. சத்தியமா சொல்றேன், நம்ம பசங்க வந்து பசங்களை ஆதரிக்கவே மாட்டானுங்க. இருக்கிற ஃபேக்ட் சொல்றேன். இனி வண்டியில வந்துட்டு இருக்கப்பா, சரியா? வண்டியில வந்துட்டு இருக்க நம்ம பசங்க நின்று இருக்கிறானுங்க. அந்த இடத்துல நீ கீழே வந்து வச்சுக்க, என்ன பண்ணுவானுங்க?
என்ன நான் சும்மா பார்த்துட்டு தான் போவேன். பாத்துட்டு போக மாட்டானே காலே எட்டாது இவெல்லாம் எதுக்கு வண்டி எடுத்துட்டு போறான்ற மாதிரி கலாய்ப்பாங்களா? ஆமா. அதுவே ஒரு வெளியிருக்கிற பொண்ணு ஸ்கூட்டில வந்து ஊந்துச்சுன்னு வச்சுக்க, ம். இவன் ஜட்டி கலர் கூட தெரியாம ஓடுவான். ஆமா. என்ன ஆச்சு எந்திரங்க, தண்ணி கொண்டு வரட்டா, அது கொண்டு வரட்டா, இது கொண்டு வரட்டான்னு வாங்க. பண்ணுவாங்களா பண்ண மாட்டானுங்க? ஏன்பா நான் எதிர்பார்க்கறது உன்கிட்ட இல்லப்பா. நான் ஏன்பா உன்ன வந்து ஹெல்ப் பண்ணேன்? அதெல்லாம் நான் போய் தனியா நான் ஆபரேஷன் பண்ணிட்டு வர முடியும்.